பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அளவற்ற அருளாளனும் அளவிலா அன்புடையவனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். குரானிய வாழ்வியல் ஆராய்ச்சி முதல் வகுப்பினுடைய வீடியோ. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எது இந்த வகுப்பினுடைய நோக்கம், எது இந்த வகுப்பினுடைய நோக்கம் இல்லை அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கணும். ஃபஸ்ட்டு எது இந்த வகுப்போட நோக்கம் அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றது தான் இந்த வகுப்பினுடைய நோக்கம், முதன்மை நோக்கம். எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா, இப்போ இந்த கிளாஸில் நான் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், அதன் பிறகு இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நான் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத நம்மளுடைய செயல்களின் வழியாகவே பிறருக்கு நம்ம சொல்லாமலே நம்மளுடைய செயல்களை வச்சே பிறர் தெரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு நம்ம ஒரு மனசார நம்ம மாறணும். அதுதான் வாழ்க்கை மாற்றம். நம்மளுடைய செயல்கள், நடவடிக்கைகள், சிந்தனைகள், எண்ணங்கள், இந்த மாதிரி அனைத்துலேயும் ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து நம்ம மனசுலேருந்து அந்த மாற்றத்தை நம்ம கொண்டு வர்றது. ரெண்டாவது என்னது அப்படின்னு பார்த்தா, ரெண்டாவது நோக்கம் குரானிய மனிதராக வாழ்வது. நம்ம குரானிய மனிதராகவே நம்ம வாழணும். குரானோடு ஒன்றிணைந்து நம்முடைய சிந்தனைகளாக இருக்கட்டும், செயலாக இருக்கட்டும், நடவடிக்கைகளாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே நம்ம குரான் ஒன்றிணைந்து நம்மளுடைய வாழ்க்கையில் அது பிரதிபலிக்கணும். இந்த மாதிரி குரானிய மனிதராக நம்மளால் வாழ முடியுமா அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக நம்மளால் வாழ முடியும். அதுக்கு உதாரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ஒரு சஹாபி கேட்குறாங்க, அன்னையே ரசூலுல்லாவோட குணத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, அவர்களுடைய வாழ்க்கையே குரானாக இருந்தது, குரான் இல்லாத நாட்களே அவர்களுடைய வாழ்க்கையில் கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போ அவர்களுடைய வாழ்க்கையே குரானாக இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, அவங்க குரானில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையாகவே அவங்க எடுத்து வாழ்ந்திருக்காங்க. ஒவ்வொரு செயல்கள்லேயும் சரி, எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு தீர்ப்பு சொல்கிறதா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி குரான் தான் அவங்களுடைய வாழ்க்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் யாருப்பா அப்படின்னா, குரான் தான்ப்பா அவர் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க அவங்களுடைய வாழ்க்கையிலேயே மாற்றிருக்காங்க. எப்படி அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களால அப்படி மாற்ற முடிந்தது? அப்போது அந்த குரானில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே நம்பி அதை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்தனால தான் அவங்களால அந்த மாதிரி வாழ முடிஞ்சது. அதே மாதிரி எண்ணத்தை நம்மளும் கொண்டு நம்மளும் அதே மாதிரி வாழ்ந்து காட்டணும் இன்ஷா அல்லாஹ். எது இந்த வகுப்புடைய நோக்கம் இல்லை அப்படின்னு பார்த்தா, இந்த வகுப்பின் மூலமாக ஒரு பெரிய அறிஞராகலாம், இல்லை ஆலிமாகலாம், இல்லை தாவா பணி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய அறிஞராகலாம் அப்படிங்கிறது இந்த வகுப்புடைய நோக்கம் கிடையாது. ஏன்னா அதுக்கு நம்மளுடைய நோக்கம் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் அந்த மாதிரி ஆனால் கரெக்டாக இருக்கும். அதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு பெரிய அறிஞராகணும், ஆலிம் ஆகணும் அப்படின்னா அந்த புக்கெல்லாம் நம்ம படித்து அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்மளை மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் பிறருக்கு அதை சொல்லி கொடுக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். அது நம்ம அல்லாஹ்வுக்காக செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு நியத்தோடு செஞ்சால் தான் அது கரெக்டாக இருக்கும். இல்லைனா அது நம்மளை பெரிய ஒரு வழிகேட்டில் போய் நிறுத்திடும். அதற்கு உதாரணம் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லியிருக்காங்க புகாரியில். மஹ்ஷர் மைதானத்தில் ஒரு 3 பேர் தீர்ப்புக்காக அழைக்கப்படுவாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தா, கல்வியை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கும் ஒரு அறிஞர். இரண்டாவது நன்மையை ஏவி நன்மையை செய்யாதவர். அப்போது ஃபஸ்ட்டு கல்வியை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கும் ஒரு அறிஞர் அப்படின்னு பார்த்தா, அவர் உலகத்தில் நல்ல குரான் ஓதி நல்ல ஒரு அறிவு பெற்றிருக்காரு, ஞானம் பெற்றிருக்காரு. அதை பிறருக்கும் கற்றுக் கொடுத்துருக்காரு.
ஆனால் அவருடைய நோக்கம் வந்து என்னவாக இருந்துச்சு, அவருடைய நோக்கம் வந்து சரியாக இல்லை. அப்போ வந்து அவருடைய நோக்கம் பிறர் வந்து நம்மளை புகழணும், இவர் நல்லா ஓதுறாருப்பா, நல்லா எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்குறாருப்பா அப்படின்ற அளவுக்கு பிறர் வந்து நம்மளை புகழணும் அப்படிங்கிறது தான் அவருடைய முதன்மை நோக்கமாக இருந்துச்சு. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், உன்னுடைய நோக்கத்தை நான் பூமியிலே நிறைவேற்றிட்டேன், அதனால் நீ நரகத்துக்கு போ அப்படின்னு அவரை நரகத்தில் போட்டான். ஸோ நம்மளுடைய நோக்கத்தை வந்து நம்ம கரெக்டாக அமைச்சிக்கணும். அதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. நன்மையை ஏவி நன்மையை செய்யாதவர், நன்மையை ஏவி நன்மையை செய்யாதவர். இப்போ வந்து இன்னொரு மனிதரை அல்லாஹ் வந்து நரகத்தில் போடுறான். அப்போது நரகத்தில் ஆல்ரெடி இருக்கிறவங்களாம் ஒரே ஆச்சரியப்படுறாங்க, நீங்கள் எப்படி நரகத்தில் வந்தீங்க, நீங்கள் தான் இங்கே பூமியில் எங்களுக்கு அதிகமான நன்மைகளை ஏவி தீமைகளை தடுத்துட்டு இருப்பீங்களே, உங்களை எப்படி நரகத்தில் போட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து நன்மைகளை ஏவி தீமைகளை தடுத்தேன், அது வந்து மற்றவர்களுக்கு தான் நான் செஞ்சேன், எனக்கு நானே செஞ்சுக்கல, அதனால் அவரை வந்து அல்லாஹ் நரகத்தில் போட்டான். ஸோ இதில் வந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, நம்மளுடைய எண்ணங்கள் நோக்கங்கள் அது வந்து கரெக்டாக இருக்கணும். பிறர் நம்மளை புகழணும் அப்படின்றதுக்காகவும் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக வந்து நம்ம அதை பண்ணக்கூடாது. அல்லாவுக்காக நம்ம பண்ணணும். எந்த ஒரு அமல்கள் செய்தாலும் எந்த ஒரு செயல்கள் செய்தாலும் அதை நம்ம வந்து மனசார அல்லாவுக்காக செய்யணும். நம்மளுடைய நோக்கங்களை நம்ம சரிவர அமைச்சிக்கணும். குரானில் 2வது அத்தியாயம் 44வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வேதத்தை படித்து கொண்டே உங்களை மறந்துவிட்டு மக்களுக்கு நன்மைகளை ஏவுகிறீர்களா, சிந்திக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போது மக்களுக்கு வந்து இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, இஸ்ரவேலர்கள் வந்து மக்களை வந்து இறையச்சம் நேர்மை அல்லாவுக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிறத மாதிரி ஏவிட்டு அதை வந்து அவங்க செய்யலை. ஸோ அவங்க வந்து இந்த வசனத்துக்கு முரண்பாடாக நடந்துக்கிட்டாங்க. அதனால் இந்த வசனத்தை வந்து அல்லாஹ் இறக்கியிருக்கான். வேதத்தை படித்து கொண்டே உங்களை மறந்துவிட்டு மக்களுக்கு நன்மைகளை ஏவுகிறீர்களா, சிந்திக்க வேண்டாமா, மக்களுக்கு மட்டும் நன்மையை நீங்கள் ஏவினா போதுமா, நீங்கள் செய்யணும், அதை வந்து சிந்திக்க மாட்டீங்களா அப்படின்னு அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக கேட்குறான். அடுத்ததான் 62வது அத்தியாயம் 5வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், தௌராத் வேதம் சுமத்த பெற்று பிறகு அதனை சுமந்து அதன் போதனையின்படி நடந்து கொள்ளவில்லையே, அவர்களுக்கு உதாரணமாகிறது புத்தகங்களை சுமக்கும் கழுதையை போன்றதாகும். அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்யாக்கியவர்களான கூட்டத்தினரின் உதாரணம் மிக கெட்டது. அநியாயக்காரர்களின் கூட்டத்தினரை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்த மாட்டான். இப்போ தௌராத் வேதம் வந்து சுமத்த பெற்ற மக்கள் வந்து எதற்கு உதாரணமாக அல்லாஹ் சொல்லியிருக்கான்னா, கழுதைக்கு உதாரணமாக சொல்லியிருக்கான். ஏன் அப்படின்னா, தௌராத் வேதம் கொடுக்கப்பட்டவங்க வந்து அவங்க அதில் இருக்கிற எழுத்துக்களை வந்து ஓதுறாங்க, படிக்கிறாங்க. ஆனால் வந்து அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு அதன்படி அவங்க வந்து செயல்படலை. அப்போது அந்த ஒரு தௌராத் அப்படிங்கிற ஒரு வேதம் ஒரு புக்கு மாதிரி அவங்கக்கிட்ட இருக்குது, அவ்வளோதான். ஆனால் அவங்க அதில் இருக்கிற பொருளை விளங்கி அதை அவங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தலை. அப்படி இருக்கிறவங்கள வந்து அல்லாஹ் கழுதைக்கு உதாரணமாக சொல்கிறான். ஸோ இது வந்து நமக்குமே பொருந்தும். குரான் அப்படிங்கிற ஒரு வேதம் நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம அதை டெய்லியுமே படிக்கிறோம், தர்ஜுமாவும் படிக்கிறோம். ஆனால் அதனுடைய அர்த்தத்தை வந்து நம்ம புரிஞ்சு என்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நடைமுறைப்படுத்தியிருக்கோமா இன்று வரைக்கும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப குறைவு தான். ஸோ நம்ம அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறுவதற்கு இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம மாற்றத்துக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி செய்வோம். இதுதான் இந்த வகுப்பின் மூலமாக நான் புரிஞ்சுக்கிட்டது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.